இப்போ இன்னைக்கு கிளம்புறோம், இன்னைக்கு எக்ஸாம், இன்னைக்கு நம்ம காலைல கிளம்புறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்டு 9:30க்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க ஹால்ல எப்போ இருக்கணும் அப்படின்னா வந்து 8:30க்கு இருக்கணும். உங்களுடைய எக்ஸாம் ஸ்கூல் கேட் உள்ள நீங்க போறது 8:30. 8:30க்கு உங்க கேட் ஓப்பன் பண்ணிருப்பாங்க, கேட் அப்போ கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 8:30க்கு நீங்க உள்ள கேம்பஸ்குள்ள போயிருக்கணும். 8:30க்கு போயிருக்கணும் கேம்பஸ்குள்ள. ஸோ நீங்க அப்போ 8:30க்கு அங்கே இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்க வீட்டில் வந்து 7 மணிக்கு கிளம்புனா தான் முடியும். அப்போ வீட்டில் 7 மணிக்கு கிளம்புனா 7 மணிக்கு உங்களால் சாப்பிட முடியாது. அப்போ நீங்கள் முன்னாடிலாம் நைட்டே ஒரு புளி சாதமோ லெமன் சாதம் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை காலைல வெள்ளனை வந்துருச்சு ஒரு இட்லியோ பழைய சாதம் கூட ஓகே, சும்மா லிமிட்டாக ரொம்ப சாப்பிடாம ஒரு நார்மலாக போய் பசிக்குது. ஆமா, நார்மலா சாப்பிட்டாமே இருக்கக்கூடாது. அப்போ அங்கே போய் உங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியாது. ஆமா, கிருகிருன்னு வந்துடும். அது லேடிஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க சாப்பிடலன்னா. ஸோ அதை வந்து கம்பல்சரி சாப்பாடு அது ரொம்ப ரொம்ப தப்பு பண்றாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மைண்ட் ப்ரெஷர் ஆயிரும், யோசிக்க திறமை கம்மியாயிரும். அது 3 நேரம் வந்து நீங்க ஃபியர் ஆயிருவீங்க கம்பல்சரி. ஆமா, அதான் ரொம்ப ஓவர் ஹெவியாவும் சாப்பிட தூக்கம் வந்துடும். தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போலாம்ல சார்? கம்பல்சரி பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க, 2 பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம்.